பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த மாலை வேளையில் ஆண்டவரை மறுபடியாக எங்களை நீங்கள் அழைத்து வந்ததற்காக உங்களுக்கு நாமத்தை நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவா, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கடந்த ஆண்டவரை இரவேளை ஆராதனை ஆசீர்வதித்த தேவன் இந்த மாலை வேளை ஆராதனை தேவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களிடத்தில் நான் விசேஷமாக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம். தகப்பனே, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நலத்துக்கு பண்ணி. ஆமென். அதிகமா
காக்கும் தெய்வம் நீரே, என்னை கண்மலையானவரே,
ராஜா நீ செய்த நன்மைகளை என்னையும் துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகள் என்னை துதித்திடுவேன்.
Praise your holy name this evening. நாம மகிமைப்படுத்தும் தகவல் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள தகவல். ஆமென். Hallelujah. Thank you, Father. ஆண்டவரே, இந்த அற்புதமான வேளையில ராஜா நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நாம விசேஷமாக ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும்படியா நாங்கள் பிரார்த்திக்கிறோம். ஆண்டவர் இந்த துவக்கமான இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும்படியா பிரார்த்திக்கிறோம். முற்றிலும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வழி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவன் உள்ள நடத்துகிறேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் தாமே மறுபடியாக நம்மை இந்த கூட்டத்துக்கு நம்மை அழைத்து வந்ததற்காக ஆண்டவருக்கு கொடானபடி நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய கரம் நம்ம மேல நம்மளோடு எப்போதுமே பெருகி இருக்கத்தக்கபடியாக ஆண்டவர் நம்மை அழைத்து வைத்ததற்காக ஆண்டவருக்கு கொடானபடி நன்றி. இந்த வேளையில நாம் பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஒரு அறிவுக்குள்ள நாம் வருவோம். So what is your understanding about Holy Spirit? பரிசுத்த ஆவியானவரை பற்றி நீங்க என்ன அறிந்திருக்கிறீங்க? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவர் இல்லாத வறட்சியாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையின் துவக்கமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்கு என்னதுங்க எல்லா சூழ்நிலைக்கும் அவர் அகத்தியமாக இருக்கிறார். சோ நிறைய பேருடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவருடைய பேஸ் பண்ணி இல்லாத போயிடும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பகுதியில் சொல்லுகிறார், என் நாமத்தில் இவர்கள் பேய் ஓட்டினார்கள், என் நாமத்தில் இவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், என் நாமத்தில் அதிசயமான காரியங்கள் செய்தார்கள், ஆனா நீங்க யார் என்றது நான் அறியேன் என்ற ஒரு வார்த்தையை அவர் கொண்டு வருகிறார். சோ ஒரு மனுஷன் என்னங்க வரத்தினால் மற்றும் அல்ல, கனியில்லாத மற்ற அவர்கள் என்னங்க தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது மிக மிக அவசியம். வரம் ஒரு மாதிரி வேலை செய்யும், கனி ஒரு மாதிரி வேலை செய்யாது. ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்குதுன்னா அவனுக்குள்ள ரொம்ப தாழ்மை இருக்கும், கனம் வராது, அவனுக்குள்ள பெருமை உள்ள வராது. ஏன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவரே எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கும் என்ன பண்றாரு, கிருபையை அழைக்கிறார். சோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நீங்கள் பகுத்தறிந்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை அந்த பகுத்தறிவுக்குள்ள கொண்டு வருவார். If you don't have an understanding about this spirit, make sure you know about this Holy Spirit. உங்களுக்கு ஒரு வேளை இந்த பரிசுத்த ஆவியானவரை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு சொன்னா இந்த வேளை தயவு செய்து என்னதுங்க நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக மிகுந்த தாழ்மையுடன் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? சோ பரிசுத்த ஆவியானவர் வந்தார் என்ன இருக்குங்க, நமக்குள்ள தாழ்மை குணம் இருக்கும், ஹம்பிள் ஸ்பிரிட் வரும், பெருமை வராது. நான் தெரியுமா அப்படின்னு நம்ம பேச மாட்டோம். என்னங்க முழங்கால் படிடுவோம், ஐயோ அவங்க சொல்லி இருக்கிறாங்களே அதை நம்ம என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி குணாதிசயத்தை இன்னைக்கு நான் பார்க்கல. இன்னைக்கு கொஞ்சோண்டு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்கள கையிலேயே பிடிக்க முடியாது, ரொம்ப கடினம். ரொம்ப ரொம்ப எஸ் அனாயிண்டிங் எவ்வளவு நமக்கு கொஞ்சம் தயவுசெய்து பசங்க கவனிச்சுக்கோங்க. அனாயிண்டிங் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவும் அதை காத்துக்கொள்வது ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டீங்கன்னா ரொம்ப சின்ன விஷயத்துல நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டீங்க, அதுக்கு பிறகு நீங்க கத்துக்கணும் நீங்க ஆசைப்பட கூட கத்துக்க முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவரிடத்துல நெருங்கினவர்கள் மட்டும்தான் அந்த சம்பாஷணைகளை சொல்ல முடியும்.
A person who do not know anything about Holy Spirit cannot explain him. பரிசுத்த ஆவியானுடைய வாடே இல்லாதவங்க கிட்ட போயிட்டு பரிசுத்த ஆவியானவரை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவர் சுகமாக்குவாரு, அவர் குணமாக்குவாரு, இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சோ பரிசுத்த ஆவியானவர் வேற சுகமாக்குறவரும் குணமாக்குறவர் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் வேற. அவர் ரொம்ப தாழ்மை உள்ளவர். இதுவரைக்கும் வரலாறு அவரை பத்தி பேசவே இல்லை. இஸ் a silent person in the Bible. வேதத்துல அவர் யாருங்க? ரொம்ப தாழ்ந்த ஒரு மனுஷன். அவரை ஏன் நீங்க மனுஷன் அழைக்கிறீங்க? அவர் தானே ஒரு ஆவி. ஆமாங்க, நான் ஒரு ஆவி, ஆனா ஒரு சரீரத்துக்குள் நான் வாசமா இருக்கிறேன். எனக்குள் ஒரு ஆத்மா உண்டு. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறோம்? நான் ஒரு ஆவி. I am a spirit being, but I live in a body. நான் ஒரு ஆவி, ஆனா இந்த சரீரத்துக்குள்ள நான் வசிக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன். இந்த சரீரத்துக்குள்ள ஒரு ஆத்மா உண்டு. அப்படின்னா ஆவி, ஆத்மா, சரி. நம்ம யாரும் கூப்பிடுறாங்க? ஒரு மனுஷன், ஒரு மனுஷி என்று நாம் அழைக்கப்படுவர்களாக இருக்கிறோம். அதே போலதான் பரிசுத்த ஆவியானவருக்கு என்னதுங்க? அவர் ஒரு பர்சன், நாட் என்னதுங்க? புறா, காற்று, இவைகள் அவருடைய செய்கையாக இருக்கலாம். ஆனால் அவரும் யாரா இருக்கிறாங்க? ஒரு தனிப்பட்ட நபர். இஸ் a person. ஏசப்பாவை போல அவரும் யாருங்க? ஒரு நபர். சிலர்கள் சொல்லுவாங்க உபதேசங்கள்ல, பரிசுத்த ஆவியானுடைய ஊழியெல்லாம் வந்துட்டு அப்போஸ்தலர் நாட்களில் முடிஞ்சிருச்சு. அப்படி பரிசுத்த ஆவியானவர்களா இருந்திருந்தா என்னங்க, அப்போஸ்தலர்கள் எல்லாம் இன்னும் எடுத்து பயன்படுத்தி இருப்பாங்களே. இன்னும் எவ்வளவு எடுத்து பயன்படுத்தணும் நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்கிறேன். ஆண்டவர்கள் என்ன பண்ணாங்க? புடமிட்டு பார்த்தா கர்த்தருக்காக ரத்த சாட்சியாக மரிக்க வேண்டியது அவருடைய முக்கியமான நோக்கம். பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டா என்னங்க, மரணத்துல நீங்க எஸ்கேப் ஆயிட்டு வேற இடத்துக்கு போயிடுவீங்கன்னு அர்த்தம் கிடையாது. கண்டிப்பாக நம்ம மரணத்தை என்ன பண்ணுங்க? இந்த பேதுரு ஆனவர் அவருடைய பிரசனத்துல 120, அடுத்தது 3000, அடுத்தது 5000. அதுக்கு பிறகு என்னாச்சுங்க? சபை நாளுக்கு நாளாக வளர்ந்து போனது. ஏங்க பேதுருக்கு மிருத்யு மரணம் வரலையான்னு கேட்கிற. சிலுவையில் அவர் அடிக்கலையா? தலைக்கால அடிக்க வச்சு அடிக்கலையான்னு கேட்கிற. சொல்லுங்க. ஆந்திரியாவை என்னங்க, ஆந்திருவை கொண்டு போயிட்டு என்னங்க தோலை உரிச்சாங்க. அது உங்களுக்கு தெரியாது அந்த கதை? ஒவ்வொரு சீடர்களை எப்படி மறித்தாங்க? பரிசுத்த ஆவியானவர் தேவன் மேல் வைத்திருக்கிற ரட்சிப்பை இன்னும் ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். எஸ்டாப்ளிஷ்மென்ட் அப்பான் காட். அவர் தனியாக ஒரு மார்க்கம் கொண்டு வர மாட்டார். அவர் இணைக்கிறவர். பிதாவுடைய சித்தம், கிறிஸ்துவுடைய வழி, பரிசுத்த ஆவியானுடைய எண்ணம், இவைகளெல்லாம் என்னதுங்க? a beautiful combination. விசுவாசிக்கிறவங்க சிலர்கள் எதை கொண்டு அவர்கள் அப்படி சொல்கிறாங்க பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்தின் நேரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை சுகமாக்க முடியல. அதுக்காக அவர் என்ன செய்கிறார்னா, கொஞ்சம் நீ திராட்சை ரசத்தை எடுத்து நீ சாப்பிட்டுக்கோ, உன்னோட வயிற்று வலி தீர்ந்துடும் அப்படின்ற ஒரு பகுதிக்காக அவர்கள் என்ன செய்கிறாங்க பாத்தீங்கன்னா, பாத்தியா அப்போஸ்தலனாகிய பவுல் எலை தீமோத்தேயுக்கு என்ன பண்ண முடியல? சுகமாக்க முடியல. அவர் கடைசியாக என்ன சொல்கிறாங்க? திராட்சை ரசத்தை எடுத்துக்கன்னு சொன்னாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை உங்களுக்கு மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன். ஒரு ஆரோக்கியமான இருக்கிற மனுஷனுக்கு ஒரு வைத்தியம் தேவை கிடையாது. ஒரு சுகவீனனுக்கு தான் யார் தேவைங்க? ஒரு வைத்தியன். எவ்வளவு பேருக்கு விசுவாசிக்கிறீங்களா? சோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் செய்ய முடியாத சில அற்புதங்களும் உண்டு பைபிள்ல. ஒரு கிராமத்துக்குள் பிரவேசிக்கிறார். அந்த கிராமத்துக்குள் ஆண்டவர் ஒரு அற்புதமும் செய்ய. காரணம் அதுங்க. என்னங்க காரணம்? ஏசப்பா ஒரு கிராமத்துக்குள்ள போறாரு. அந்த கிராமத்துக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு அற்புதம் செய்ய. ஒரு கிராமத்துக்குள்ள போகிறாரு. இக்கரையில அக்கறை போகும்போது ஒரே ஒரு பிசாசானவனை சந்திக்கிறாரு. லேகியோனாங்கள என்னதுங்க. அதுக்கு பிறகு அவன் சொல்கிறான், ஐயா நான் சுகமாயிட்டேன், இப்போ உங்களை பின்பற்றி நான் வருகிறேன். இல்ல இந்த கிராமத்துக்கு நீ தான் ஊழியர் செய்யணும். அவர் அங்கே விட்டுட்டு வர. பெதஸ்தா குளம் நிறைந்த 5 மண்டபம் நிறைந்த வியாதிஸ்தர்கள். கர்த்தர் ஒருத்தரை தான் சுகமாக்கினார். அவருடைய ஹீலிங் வர்ச்சு, அவருடைய அபிஷேகம், அவன் மேல இருக்கிற கிருபை, தயவு என்னதுங்க. அவர் நடந்து போகும்போது சுகமாயிட்டு இருக்கணும். ஆனா வசனம் சொல்றது ஒருத்தனை தான் ஆண்டவர் சுகமாக்கினார். இன்னொரு பகுதியில வாசிக்க கேட்கும்போது 10 குஷ்டரோகிகளை
என்ன செய்கிறாருங்க? குணமாக்குறார். எத்தனை பேர் வரா? எத்தனை பேர்? ஆண்டவர் கேட்கிறார், நான் சுகமாக்கினது 10 பேர் அல்லவா? எத்தனை பேர் வந்தாங்க? So basis on healing, don't judge Holy Spirit. சுகத்துக்காக என்னதுங்க? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையான்னு இல்லைங்க, கனியினால தான் அவரை அடையாளம் படுத்திக்கொள்ளும். என்னங்க, ஒரு கோபமான மனுஷனுக்குள்ள மென்மையான பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்ய முடியாது. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு கோபமான மனுஷனுக்குள்ள மென்மையான பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய முடியாதுங்க, வேலையை செய்ய முடியாது. ஆனா ஒரு மனுஷன் தன் வாழ்க்கை கர்த்தருக்காக மரிதளித்தவனாக, தன் வாழ்க்கை கர்த்தருக்காக விட்டு போனவர்களுக்கு மேல பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்வாரான்னு கேட்கிறேன். ஏன்னா மந்திரக்காரங்க கூட நீங்க செய்கிற அற்புத அடையாளம் செய்யறாங்க அப்படின்னு சொல்ல போனா அவங்க இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்கிறாங்களா அர்த்தமான்னு கேட்கிறேன். சொல்லுங்க. நம்ம இயேசுவின் நாமத்திலே கத்தினுக்கிறோம், அவன் 2 எலுமிச்சம்பழத்தை இப்படி சுத்தி கையில கொடுத்துட்டு அனுப்புறான் வீட்டுக்கு, அப்படின்னு அவங்க கூட பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்யறாங்களான்னு அர்த்தம். அப்படின்னா எலுமிச்சம்பழம் வச்சிருந்த விவசாயி அவன் மேல எவ்வளவு வச்சிருக்கணும்? சொல்லுங்க. It's not about that. It's about fruit of the Spirit. ஆவின் கனிகள் தான் ஸ்டார்ட் ஆகும். So Holy Spirit யார் பெற்றுக்கொள்ள முடியும்? Holy Spirit கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைங்க பெற்றுக்கொள்ள முடியும். The church has lost the focus on Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மேல இருக்கிற அந்த ஃபோக்கஸ் கம்மியாயிடுச்சு. இந்த லென்ஸ், இந்த கேமரா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்குது என்ன. இப்போ என்னதான் நான் செய்தாலும் என் மேல அது வச்சிருக்கிறதுனால என்னதான் ஃபோக்கஸ் பண்ணுது. இத்தனை பேர் நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க, உங்களெல்லாம் காணிக்காமல் அது ஒருத்தர் எந்த மனுஷனை ஃபோக்கஸ் பண்ணணும்னு வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மனுஷன் தான் இப்பொழுது உலக தரத்துல இப்பொழுது பிரபலமாக காட்டப்படுகிறார். Now people around the world are able to see the message what I am preaching. ஆனா நீங்களே இங்க தான் இருக்கிறீங்க, நீங்க யாருமே இதுல வரல. பரிசுத்த ஆவியானவர் கூட அப்படிதாங்க. ஆண்டவரின் மேல் ஃபோக்கஸா இருக்கணும். என் மேல நீங்க அனுகிரகமா இருக்கு, கிருபையா எப்போ நீங்க வார்த்தையை சொல்லுகிறீங்க, அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் அவர் வருவார். இந்த வார்த்தை என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது அவரை பத்தி தெரிஞ்சிருக்கிற அனுபவம் கிடையாது, அவரை பத்தி படிச்சிருக்கிற அனுபவம் கிடையாது, அவரிடத்துல உறவாடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள போனாங்க. நிறைய பேருக்கு அதுக்கு இல்லைங்க, தெரிஞ்சிருக்கும் பரிசுத்த ஆவியாரா. ஆமாங்க, சர்ச்ல சொல்றாங்க யாரோ ஹோலி ஸ்பிரிட் சொல்றாங்க, டச் அப்படின்னு சொல்றாங்க. பட் who is that Holy Spirit? யார் அந்த பரிசுத்த ஆவியானவர்? Is the Holy Spirit feeling? Is the Holy Spirit emotions? என்னங்க பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற இந்த நபர் என்னங்க இப்ப காற்றடிக்க போகிற அந்த உணர்வா, உணர்ச்சிகளா? யார் அவரு? யாருங்க? யாரா இருக்கிறார்? ஓகே, நம்ம வசனத்தோடு நம்ம சில பகுதிகளை வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 63:10 வசனத்தை வாசிக்க கேட்பாங்க. அவர் யாரா இருக்கிறாரு, அவருடைய பர்சனாலிட்டி பத்தி நாம ஒரு இன்ட்ரோடக்ஷன் பேஸ் மாதிரி அவர்களோ கலகம் பண்ணி 63:10ங்க. ஏசாயா 63:10. அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். சோ பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன ஆமாமா? வெசனமாமா. வெசனம் என்னங்க? வெசனம். நீங்க வெசனமா இருக்கிறீங்களான்னு கேக்குறாங்க பாருங்க. யாராவது உங்களை பார்த்து கேட்டிருக்காங்களா? என்னங்க நீங்க இப்போ ஒரு சம வீட்டுக்கு போயிட்டு நீங்க வெசனமா இருக்கிறீங்கன்னு சொன்னா நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பா சா வீட்டுல இருக்குங்க, வெசனமா தான் இருப்பாங்க. அப்படின்னா அது துக்கித்து இருப்பாங்க, வருத்தப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க, கவலைப்படுவாங்க. சோ பரிசுத்தாவினருக்கு என்ன நடக்குதுங்க? வெசனப்படுவாங்க. பரிசுத்தாவுடைய சிஸ்டம் என்ன தெரியுங்களா? நம்மை குறித்து என்ன இருக்குதுங்க? ஒரு வேதனை, ஒரு வெசனம் இருக்குது. யாரை பத்தி வெசனப்படுகிறோம்? நாம் யாரை அதிகமாக நாம் யோசிக்கிறோமோ சிந்திக்கிறோமோ அவர்களை பத்தி நமக்கு என்ன இருக்குதுங்க? வாசிங்க சகோதரியே.
அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை பத்தி நல்லா நீங்க தெரிஞ்சுக்கங்க. அவரை நீங்க ஃப்ரெண்டா மாத்திக்கிறீங்களா, இல்ல உங்களுக்கு எதிர்த்து நிக்கிற அளவுக்கா மாத்திக்கிறீங்கன்றது என் கையில இல்லையா? யார் கையிலங்க? உங்க கையில இருக்கு. You want Holy Spirit be your friend? You want him to be your God? அவருக்கு தேவனா இருக்க நீ வாஞ்சிக்கிறியா? அவருக்கு நண்பனாக இருக்க நீ வாஞ்சிக்கிறியா? என்னங்க, அது நீங்க தான் என்ன பண்ணணும்? டிசைன் பண்ணணும். விசுவாசிக்கிறவங்க இங்க இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்துல நீங்கள் அவரை சந்திச்சிருக்கிறீங்க, ஆனால் நீங்க உணராமலே விட்டுட்டீங்க. நான் மறுபடியும் சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். ஏதோ ஒரு கட்டத்துல நீங்கள் அவரை சந்திச்சீங்க, ஆனா நீங்கள் அவரை உணராமலே விட்டுட்டீங்க. புரிஞ்சிச்சா எனக்கு தெரியல. இங்க இருக்கிற எல்லாருமே யாரை சந்திச்சீங்க? பரிசுத்த ஆவியானவரை சந்திச்சீங்க, ஆனா என்ன பண்ணிட்டீங்க? நீங்க உணர்வில்லாத, ஃபீலிங் இல்லாத விட்டுட்டோம். கர்த்தர் உங்க பக்கத்துல தான் போயிருப்பாரு, ஆனா உங்களுக்கு தெரியாதவே போயிடுச்சு. அவருடைய அக்கினியை நீங்க பார்த்தீங்க, அதை உணராமல் போயிடுச்சு. ஆண்டவருடைய வசனம் சொல்றது, நான் அவர்களுக்கு சத்துருவாக மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆண்டவரே யுத்தம் செய்வார்னு சொல்லிருக்கு. சோ பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான டாபிக். பரிசுத்த ஆவியானவர் யாருங்க? ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக். என்னங்க சென்சிட்டிவ்னு சொல்லும்போது என்னங்க? சென்சிட்டிவான விஷயம். ரொம்ப சின்ன விஷயத்தை கூட ஆண்டவருக்கு என்னங்க ட்ரிகர் ஆகும், ரொம்ப சீக்கிரமா ட்ரிகர் ஆகும். அதுதான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆவி மட்டும் கிடையாது, அவர் ஒரு நபர். திருத்துவை தெய்வத்துல அவர் யாரா இருக்கிறாருங்க? அவர் ஒரு நபராக இருக்கிறார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானாகிய தேவன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது போல ரெண்டு நபர்களை நாம் அறிந்து இருக்கிறோம். ஒண்ணு பிதாவாகிய தேவன். பழைய ஏற்பாட்டுல பிதாவாகிய தேவனுக்கு யாஹூவே என்ற வார்த்தையோடு அவரை அழைத்தாங்க. கர்த்தர் தேவன் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன அழைத்தாங்க? யாஹூவே, யெகோவா. இந்த வார்த்தைகள் என்ன இருக்குதுங்க? கர்த்தருக்கு 12 பேர்கள் இருக்குது. அது நம்ம வாசிக்க கேட்போம். அவருக்கு என்னென்ன பேரெல்லாம் இருக்குது? யெகோவா ஈரே, யெகோவா எல்ரோய், யெகோவா எல் ஷடா, யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, என்னங்க யெகோவா ஷாலோம், யெகோவா. நீங்க சொல்லிட்டே போல. நீங்க அவருக்கு 12 பேர் இருக்குது. அந்த 12 பேருக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க? இது பிதாவுடைய பேராக இருக்கிறது. குமாரனாகிய கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ அவதாரத்தை எடுத்தவர். அவர் நம்மை போல் சரீரம் பாவம் உள்ளவர், நம்மை போல் ஒருவராக நம் மத்தியில வசித்தவர், வாழ்ந்தவர். சோ திருத்துவை தேவத்துக்குள்ள 3 பேருக்கும் சரி சமமும் இருக்கிறது. பிதாவுக்கும் வேலை இருக்குது, குமாரனுக்கும் வேலை இருக்கிறது. ஆமா, யாருக்குங்க? பரிசுத்த ஆவியானவருக்கும் வேலை இருக்குது. இந்த மூவரும் என்னவா இருக்கிறாங்க? மூவரும் ஒன்றாக இருக்கிறாங்க. இதுல யார் பெரியவங்க? இந்த மூவர்ல யாருங்க பெரியவங்க? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இந்த மூவர்ல யார் பெரியவங்க? சொல்லுங்க. இந்த மூவர்ல மூவரும் சரிசம். அவங்களுக்குள்ள என்ன இல்லைங்க? வேலைகள் வேற, ஆனா என்ன இல்ல? வேறுபாடு. அவர்கள் மூவரும் ஒருவனமாக செய்கை உள்ளவர்கள். பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியும். அப்போ நீங்க நல்லா நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. அப்ப எத்தனை சிங்காசனங்கள் இருக்கிறது? எத்தனை சிங்காசனங்கள்? 24 சொல்றது 12 சீடர்களும் 12 இஸ்ரவேல் கோத்திரம். அதுதான் 24 நீங்க சொல்ல வரீங்க.
வெளிப்பாடு புத்தகத்தை நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா, நான் ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன், அது மேல் வீற்றிருக்கிறதையும் கண்டேன். என்ன அப்படின்னு அர்த்தம்? தேவனுக்குள்ள என்ன இல்லைங்க, வித்தியாசம். அவனுக்குள்ள சிங்காசனங்கள் என்ற வார்த்தை இல்ல, என்ன இருக்குதுங்க, சிங்காசனம். சிங்காசனங்கள் என்ற வார்த்தை வந்துச்சுன்னா ஸ்டோரி என்ன இருக்கும்? என்னங்க கதை என்ன இருக்கும்? வேற மாதிரி போயிருக்கும். ஆனா பிதா, குமாரன், பரிசுத்தாவியருக்கு மத்தியில் என்ன இல்லைங்க, இது ஒரு காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட். பிகாஸ் பெந்தகோஸ்துகள் இவைகளை நம்புகிறார், கத்தோலிக்க ஜனங்களும் நம்புகிறார், மற்ற சார்ந்தவர்கள் இவைகளை நம்ப மாட்டாங்க. அவர்கள் உதாரணத்துக்கு இந்த ஜீசஸ், ஒன்லி ஜீசஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்றீங்கன்னா, பிதாவும் இயேசப்பா, இயேசப்பாவும் இயேசப்பா, பரிசுத்தாவியரும் இயேசப்பா. காலகட்டத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களே மாத்திக்க வந்து தாண்டிடுவாங்க. ஆனா நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிற வேளையில ஒரு சத்தம் கேட்கப்பட்டுச்சு. குமாரன் பூலோகத்துல நின்றுட்டு இருந்தார். சோ வானத்துல ஒரு சத்தம், இவன் என்னுடைய நேச குமாரன். இவைகள் சொல்லிட்டு இருக்கும் போது ஏசப்பா ஞானஸ்நான தொட்டிலிருந்து வெளியே வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. இந்த சத்தம் வருகிறது. அடுத்தது, புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல மத்திய காலகட்டத்துடைய. சோ இது ஒரு டாபிக்கே பாத்தீங்கன்னா டிஸ்பென்சேஷன் சொல்லுவாங்க, காலகட்டங்கள். என்னங்க, சோ முதலாவது பிதானவர் வெளிப்பட்டார், அதுக்கு அடுத்ததாக குமாரன் வெளிப்பட்டார், அதுக்கு அடுத்ததாக பரிசுத்தாவினர் வெளிப்பட்டார். இப்படி நிறைய பேர் உங்களுக்கு சொல்லுவாங்க. பட் நீங்க ஆரம்பத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா பரிசுத்தாவினர் இருக்கிறார். பூமியானது ஒழுங்கில்லாது இருந்தது. தேவாவியானவரோ என்னங்க, ஜலத்தின் ஆழத்தின் மேல் என்ன பண்ணாங்க, அசைவாடி கொண்டிருந்தார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? So you don't need introduction for Holy Spirit. It is just that we have not understood who is the Holy Spirit. அவருக்கு ஒரு என்னங்க ஒரு இன்ட்ரோடக்ஷன் அவருக்கு தேவை கிடையாது. ஆனா அவர் யாருன்றது நம்ம என்ன செய்யலைங்க, இன்னும் அறியாமல் போயிட்டோம் விசுவாசிக்கிறவங்க. சோ நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அவருடைய கையின் கிருத்தியங்களை பார்த்துட்டு ஓ இவங்க பரிசுத்தாவினர் இருக்கிறாங்க. யோவான் ஸ்நானகன் ஒரே ஒரு அற்புதம் செய்யல, ஆனா தீர்க்கதரிசிகளையே அவர் தான் என்னவா இருந்தார். எல்லா தீர்க்கதரிசிக்கும் அவர் யாருங்க, அவனை போல ஒருவன் வரமாட்டாரு, வரதில்லை அப்படின்னு சொல்லி வசனமே சொல்லு. அப்படின்னா அர்த்தம், it is not by healing, miracles, signs, wonders that there is a Holy Spirit with them. ஒரு நல்ல ஊழியக்காரருக்கு கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேரக்டர் இல்லைன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப டேஞ்சர். நிறைய பேருக்கு அபிஷேகம் இருக்குது, ஆனா என்ன இல்லைங்க, கேரக்டர் இல்ல. கேரக்டர் தான் உன்னை அடையாளப்படுத்தும். நீ யார், கிறிஸ்துக்குள் யார் என்ன பண்ணுங்க, அடையாளப்படுத்தும். ஒரு நாளைக்கு நீ ராஜாக்கு முன்பாக நிற்ப, ராஜாங்க கேட்பாங்க, நீங்க தான் யூதர்களுக்கு ராஜாவன், மற்ற ராஜாவை கேட்பாங்க. அப்போ நீங்க உங்களோட கேரக்டர் வெளிப்படும். என்னங்க கேரக்டர் சொல்றது, நீ சொன்னபடியே. எக்ஸ்ட்ரா வேர்டு கிடையாது. அப்படியா ஜனங்க சொன்னாங்களா, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் சொன்னபடியே விசுவாசிக்கிறவங்க. சோ ஹோலி ஸ்பிரிட் சென்சிட்டிவான ஒரு நபர். இந்த இரவு உங்ககிட்ட ஆண்டவர் பேசுவார்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க எதிர்பார்க்கிறேன். இந்த இரவு ஆண்டவர் உங்களுடைய அறைக்குள் வந்து உன்னிடம் பேச அவர் வல்லமையா இருக்கிறார். ஒரு தூதன் வந்துட்டு நற்செய்தியை சொல்லிட்டு போன ஒரு தூதன் உண்டு. அவளை காட்டிலும் பிரம்மாண்டமானவர் நம்மளுடைய பரிசுத்தாவியானவர் அல்லவான்னு ஒரு ஆமென் சொல்லுங்க எதிர்பார்க்கிறேன். ஏன்னா லூக்கா 2ஆம் அதிகாரத்துல வாசிக்க கேட்கும்போது கபிரியேல் வந்து என்னங்க நற்செய்தியின் வார்த்தைகளை சொல்லிட்டு போங்க. ஆனா கிருத்தியத்தை காரில வாய்க்க செய்தவர் பரிசுத்த ஆவியானவர். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவர் மரியா தாயா இருக்க முடியுமான்னு கேட்கிறேன். அவருடைய நிழல் அவர் மேல படும்போது, கர்த்தருடைய கரம் அவர் மேல படும்போது, தேவனுக்கு கர்த்தர் இதுவரைக்கும் உலகம் கேட்காத கேள்விப்படாத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். நமக்கெல்லாம் திராட்சை ரச தண்ணியாரா மாறினது இதெல்லாம் தான் நமக்கு தெரியும். இந்த கதையை தான் நமக்கு தெரியுங்க. அஞ்சப்பா அநேகருக்கு என்ன பண்ணாருங்க, தந்தாரு. ஆனா முதலாவது மிரக்கலை ஏசப்பாவுடைய வாழ்க்கையில நடந்த ஃபர்ஸ்ட் மிரக்கலை பார்த்தீங்கன்னா, மரியாள் தாயாரை தொட்டு அவளை ஆண்டவர் ஒரு கர்ப்பவதியாக மாற்றினார். இது எப்படி ஆக கூடும்?
ஆனா தேவன் சொன்னா அது நடக்கும். விசுவாசிக்கிறவங்க என்னங்க, தேவன் சொன்னா நடக்கும். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டா நடக்கும். அடுத்தது பார்க்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பார்க்க கேட்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 12:31. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும். ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷனுக்கு. இன்னைக்கு யாரை பத்தி இன்னைக்கு ஜனங்க குற்றச்சாட்டு கொண்டு வருகிறாங்க தெரியுங்களா? யாருக்குங்க? அதுதான் சொல்றதுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க யாரு கூட வேலை செய்றீங்கன்றது நீங்க உங்க எஜமானரை பத்தி நீங்க தெரியணும். நாம நினைக்கலாம் அவர் தூஷணம் கேலி பண்ணிடலாம், பரியாசம் பண்ணிடலாம். ஆனா ஒரு நாள் வரும், ஆண்டவர் அவர்களை மன்னிக்க மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்ன செய்ய மாட்டாங்க? மன்னிப்பு கொடுக்கணும். என்ன இருக்குதுங்க அந்த வசனம்? ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு ஆதலால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான. அங்கதான் போறோம், பாயிண்ட் அங்கதான். எங்க ஸ்டாப் பண்ணணும் அங்க எடுத்துக்கங்க. ஆவியானவருக்கு விரோதமான. சோ ஆவியானவருக்கு விரோதமா நிக்காதீங்க. இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்க கேட்டோம், அவர் தாமே யுத்தம் செய்வாரு, சமாதானத்தை எடுத்துருவாரு, சந்தோஷத்தை எடுத்துருவாரு. பரிசுத்த ஆவியானவர் லேஸ்பட்டவர் கிடையாதுங்க. He is one of the strongest personality in the Trinity. திருத்துவை தேவனுக்குள்ள ரொம்ப பராக்கிரமசாலி. அதுதான் எப்போதுமே தாழ்மையா இருக்கணும். அபிஷேகத்துக்கு கொம்பு வரக்கூடாது. அபிஷேகத்துக்குள்ள தாழ்மை வரணும். நான் அல்ல ஆண்டவரே, இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். இந்த இது ஆண்டவருக்கு பௌ டவுன் ஆயிடும், கீழே இறங்க இயேசுவே நாமத்தினால். சோ பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக இந்த பிரபஞ்சத்துல யார் என்ன பேசினாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு நாளைக்கு மன்னிப்பு அல்ல. அவன் இந்த பூமியில மட்டும் கிடையாது, அந்த பூமியில கூட அவனுக்கு என்ன இல்லைங்க. அதுதான் இன்னைக்கு பிசாசானவன் பரிசுத்த ஆவியானவரை அதிகமாக கேலி என்ன பண்றான்? கேலி பண்றான், பரியாசம் பண்ணுறான் இல்லைங்களா? இதை இப்படி பண்றானே, மென்டல் மாதிரி பண்றாங்களே, அது மாதிரி பண்றாங்களே அப்படின்ற வார்த்தைகளை நீங்க நிறைய பார்ப்பீங்க. காரணம் என்னது? என்னங்க காரணம்? அவர்கள் என்னங்க பரிசுத்த ஆவியானவரை பரியாசம் பண்ணி நித்திய ஆக்கினைக்கு அவர்கள் தள்ளப்படுவர்களாக மாட்டார். விசுவாசிக்கிறவங்க. அடுத்தது உங்களுக்கு சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வாங்க. வணங்கா கழுத்துள்ளவர்களே, வணங்கா கழுத்துள்ளவர். இப்படிப்பட்ட ஜனங்க மேல கர்த்தர் இறங்க மாட்டார். யார் மேல? See, you resist the Holy Spirit, Holy Spirit will not work with you. வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்தா யார் வர முடியாதுங்க? பரிசுத்த ஆவியானவர் வர முடியாது. ஏன் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் நம்மளை தொடல? நமக்குள்ள என்ன இருக்குதுங்க? இன்னும் கர்த்தருக்கு நம்முடைய கழுத்துகள் என்ன பண்ணல? நம்ம வணங்கவில்லை. ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, வணங்கா கழுத்துள்ளவர்களே, உங்க இருதயத்திலும் உங்களுடைய செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, விருத்த சேதனத்தை பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். சோ யார்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் வர மாட்டாரு? வணங்கா கழுத்துள்ளவர்கள் கிட்ட யார் வர மாட்டாருங்க? அதுதான் சிலர்கள் என்னன்னா அவங்க கிட்ட அந்நிய பாஷை கிடையாது, என்னங்க பரிசுத்தாவுடைய கிருத்திகள் கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு லைஃப்ல லேக் பண்ணுவாங்க. அவங்களோட ஒரு மூமெண்ட் இருக்காது. ஏதோ செய்யணும்னு ட்ரை பண்றாங்க, முடியலைங்க. சர்ச்சுக்கு போறாங்க, முடியலைங்க. கடவுளை தேடுறாங்க, முடியலைங்க.
ஆனா உங்களுக்கு தெரியல, பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை நடிப்பிப்பார். உங்களுடைய முன்னோர்கள், முன் பிதாக்கள் இப்படிதான் செய்தாங்க, நீங்களும் அப்படிதான் செய்றீங்களே. நீங்க பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நிக்கிறீங்களேன்னு வசனம் சொல்லுது. யாருக்கு எதிர்த்து நிக்கிறோமா? What is a dangerous thing? உலகத்திலே ரொம்ப கடினமான விஷயம்ங்க. Standing with Holy Spirit, standing against the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் கூட நிக்கிறதுக்கும் பரிசுத்த ஆவியானவர் எதிர்த்து நிக்கிறதுக்கும் என்ன இருக்குதுங்க? எவ்வளவு வித்தியாசம்? யோசிச்சு பாருங்க. ஏன் இன்னும் ஜனங்க பரிசுத்த ஆவியானவர் பெறவில்லை? நிறைய பேருக்கு நான் ஜெபம் எதனா ஆகுதா? ஒன்னும் ஆவல அடிப்பா. நான் எத்தனை பேர்கிட்ட கேட்பேன், எதனா ஆச்சுங்களா உங்களுக்கு? எதனா ஃபீல் ஆச்சா, டச் ஆச்சா? ஒன்னா டே ஜட மாறி நெல்லினே. சிலர்லாம் ஒத்து பார்க்கும்போது டப்புன்னு ஊந்துரும். ஒத்து சும்மா முறைச்சு பார்க்கும்போது என்ன, கை நீட்டுறதுலாம் வேணாம். அதெல்லாம் ஒரு கால் வச்சு கை நீட்டுறது, கால் நீட்டுறதுலாம் சும்மா ஒத்து பார்த்தா என்ன நடுவாங்க, தப்புன்னு ஊந்துறான் இல்லைங்களா? ஆண்டுடைய ஃபோர்ஸ் என்ன இருக்குதுங்க? ஒரு வல்லமை. வியாதிகள் என்ன ஆகுதுங்க? ஆண்டவருடைய நாமம் என்ன ஆகுதுங்க? மகிமைப்படுத்துறது. பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கும்போது பரிசுத்தருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துறவர்களாக இருப்பீங்க. சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தவர் பரிசுத்த ஆவியானவர். செய்து மறக்காதீங்க. சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தவர் பரிசுத்த. ஏன்னா பலத்தின் காத்தாக வந்தாருன்னு சொல்லி அந்த பகுதிகளை நீங்க வாசிப்பீங்க. அந்த சாயங்கால வேளையில ஆண்டவர் பலத்தின் காத்தாக வருகிறார். ஜனங்க முன்னால் பூரிப்பாக போகிறாங்க. அந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்து போகிறது. ஆண்டவர் மட்டாந்தரையாக மாற்றி ஜனங்களை நடக்க செய்தார். அவ்வளவு பேர் விசுவாசிக்கிறவன். So there is a force of God. சிலர் நீங்க கேட்பீங்க, அவருடைய அனுபவம் கேட்டீங்கன்னா ரொம்ப டல்லா இருக்கும். சார்ஜ் ஆகும், ஃபயர் ஆகும். பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வர முடியாது. கேட்கணும், என் சரீரத்தை உங்க ஒப்பு கொடுக்கிற, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற, என்ன எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. வணங்கா கழுத்துள்ளவர்கிட்ட ஆண்டவர் வரவே மாட்டாரு. நல்லா தெரிஞ்சுக்க. நீ ஸ்டிஃபா நில்லி கட்டுறவங்க வேலை செய்ய மாட்டார். உங்களுக்கு தெரியாது ஊழியக்காரங்க என்ன எவ்வளவு கஷ்டப்படுகிறாங்க. உங்களுக்கு தெரியலாம். என்ன ஜெபம், என்ன அர்ப்பணிப்பு, என்ன ஒரு கிருபைக்குள்ள வாடுறதுக்காக என்ன செய்யறாங்க. You need to stay in the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள என்ன பண்ணுங்க? வாசமா இருக்கும். உங்க முன்னோர்களை போல நீங்க இருக்காதீங்க பைபிள் சொல்லுங்க. ஏன் இன்னும் தாமதம் உன்னுடைய வாழ்க்கையில? நீ பரிசுத்த ஆவியானவருக்காக என்ன பண்ணல? இன்னும் கொஞ்சம் இடத்தை கொடுக்கல. ஒரு காலத்துல இருந்துச்சு, இன்னைக்கு இல்லைன்னு சொன்னா ரொம்ப டேஞ்சர். நீ விருசோரியா போயிடுவ. யுத்த களத்துக்குள்ள உனக்கு வல்லமை தேவை, பராக்கிரம் தேவை, கிருபை தேவை, தயவு தேவை, இரக்கங்கள் தேவை. இன்னும் நாளுக்கு நாளாக நீங்க என்ன மாறணுங்க? யுத்த வீரர்களாக மாறணும், ஜெப வீரர்களாக மாறணும், கர்த்தருடைய ஊழியர்களை செய்கிற பிள்ளைகளாக மாறணும். விசுவாசிக்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? எங்களை முன்னால விட்டுட்டு சும்மா உட்காந்துருவாங்க. எல்லாம் உட்காந்துருவாங்க. நீங்க பாப்பீங்க அதெல்லாம். அந்த மாதிரி நிறைய அனுபவம் இருக்குது. ஃபீல்டுல கூட்டு போயிட்டு வாங்க அவங்க எல்லாம் இதை அடிச்சு தம்சம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கூட்டு போவாங்க. நம்மள முன்னால விட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டுவாங்க? சைலண்டா போயிட்டு. இந்த மாதிரி ஓப்பனர் மீட்டிங்லாம் நடக்கும். எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு 10 பேர் சேர்ந்து இன்னொரு 10 பேர் அடிக்கிறது ஒரு நியாயம் இருக்கு. ஒருத்தனை விட்டுட்டு 10 பேர் அடிக்கிறா எப்படி நியாயம் அது? சொல்லுங்க. அப்போ நாம என்ன ஆகணும்? ப்ரிப்பரேஷன் இல்லைன்னு சொன்னா கஷ்டம். ஆண்டவர் டீடைலிங் கொண்டு வருவார். ரொம்ப பராக்கிரமான காரியத்தை நீங்க பார்ப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வரும்படியாக என்ன செய்யுங்க? அனுமதித்தாங்க. இன்னொரு வசனத்தை நான் கொடுக்க உங்களுக்கு வாஞ்சிக்கிறேன். எபேசியர் 4:30. எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எபேசியர் 4:30. எபேசியன்ஸ் chapter 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை பாருங்க. முத்திரையாக பெற்ற ஆண்டவர் மேல முத்திரை அடிச்சிருக்கிறார். You have been sealed for the redemption day.
முத்திரைக்கப்பட்டவர்களாக இருக்கணும். முத்திரை உடைஞ்சிடுச்சு, இந்த சீல் உடைஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு மதிப்பு இல்லை. இப்போ கூட அமேசான்ல சிலர் எடுத்துட்டு வராங்க, அந்த சீல் உடைஞ்சிருச்சுன்னா ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுங்கன்றாங்க. மெடிக்கல் ஸ்டோருக்கு போனீங்கன்னா சீல் உடைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் என்ன பண்ணக்கூடாதா, அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல போட்டு இருக்குதுங்க. அவங்க நம்ம என்ன பண்றோம், சீல் உடைச்சிட்டு இருக்குதுங்க, எந்த டானிக் ஓபன் பண்ணிக்கிறது நீங்க வாங்கி யூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு யூஸ் பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம், சீல் உடைச்சிட்டு எங்களுக்கு வேண்டான்றோம். அப்படிங்களா யாரு? பரிசுத்த ஆவியானவருக்குள்ள முத்திரைக்கப்பட்டவர்கள். ஆண்டவரிடம் மன்றாடி ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட உறவாட வேண்டியது மிக 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 அவசியம். ஏன்னா மீட்பு என்ற நாளுக்காக ஆண்டவர் உங்களை நியமித்து வைத்திருக்கிறார். முத்திரைக்கப்பட்டிருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவரை நீங்க என்ன செய்யக்கூடாதுங்களா, துக்கப்படுத்தாதிருங்கள் என்றார். அவருடைய ஆலயத்தில் இருந்து கூட நீங்க என்ன செய்ய முடியும் தெரியுமா, அவரை துக்கப்படுத்தலாம். ஏன்னா மீட்புக்காக ஆண்டவர் உங்களை நியமித்து வச்சிருக்கிறாரு. ஆனா நீங்க அந்த வேலையை செய்யாத வேற வேலையை செய்தா ஆண்டவருக்கு துக்கமாயிடும். What God has called you for, stand for it. எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்துக்கு நீங்க என்ன பாருங்க, பாத்திரதாராக, உண்மையாக, God தேடுகிற பிள்ளைகளாக. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு எனர்ஜி பூஸ்டர். 1000 பொன் வார்த்தைகளை சொன்னாலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்துட்டார்னா எல்லா சொற்களையும் ஆண்டவர் வைடூரியமாக மாற்றி தர வல்லமையாக இருக்கிறார். அட்ராக்ஷன் வரும். பரிசுத்த ஆவியானவரை அட்ராக்ட் பண்ணுவார் விசுவாசிக்கிறவங்க. எத்தனை ஆண்டு கிறிஸ்தவர்களாக இருக்கிறது முக்கியம் கிடையாது. மறுபடியும் சொல்றேன், எத்தனை நாட்கள் அவர் இடத்துல உறவாடுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் 1000 வருஷம் பூமியில இருந்து அவரை பத்தி தெரியாத போனா என்ன போல மோசமா நம்ம பூமியில யாரும் கிடையாது. ஆனா கொஞ்ச நாட்களே ஆண்டவரை நல்லா அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுத்தா உங்களை போல பாக்கியவான் பூமியில யாருமே கிடையாது. அப்ப நீங்க யாரு? யாருங்க நீங்க? பரிசுத்த ஆவியினால முத்திரைக்கப்பட்டிருக்கிறீங்க. பிசாசான உங்களை தொடர்றதுக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லைங்க, 1000 வாட்டி யோசிப்பா உங்களை தொடர்றதுக்கு. காரணம் என்னது? இது உங்களுடைய முத்திரை கிடையாது, இது ஆண்டவருடைய முத்திரை மேல. அப்படின்னா நீங்க என்னதுங்க? You belong to God. நீங்க யாருடைய ப்ராப்பர்ட்டி தெரியுங்களா? கர்த்தருடைய சொத்து நீங்க. சோ கர்த்தருடைய சொத்தா இருக்கிறதுனால பிசாசு ராஜ்யம் என்ன பண்ண முடியாது, உங்களை தொட முடியாது. இந்த முத்திரை எப்போ உடைக்கப்படும்? ஜெபிக்காத போகணும், உபவாசம் இல்ல, தேவனுடைய வாடை இல்ல, தேவனை தேடாத அனுபவம், இதெல்லாம் ஹோலி ஸ்பிரிட்டுடைய லைஃப் ஸ்டைல் கிடையாது. அது உலகத்துடைய லைஃப் ஸ்டைலா மாறும். ஹோலி ஸ்பிரிட்டுடைய லைஃப் ஸ்டைல் தெரியுங்களா? உங்களுக்கு தேவனுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளாக, பிரிக்கெடுக்கப்பட்டுள்ளாக, தேவனுக்காக நிக்கிறவர்களாக நீங்க மாறுங்க. விசுவாசிக்கிறவங்க. கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம் பாருங்க. எபிரேயர் 10:29. The book of Hebrew chapter 10 verses 29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்ய பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான நாம இருக்க தெரியுமா? உங்களுக்கு தெரியாதுங்க, பாதாளத்துடைய தண்டனை எப்படி இருக்கு தெரியுங்களா? நீங்க நினைச்சுக்காதீங்க பாதாளம் வந்துட்டு ஏதோ நீங்க கேஸ் ஸ்டவ்ல வச்சு எரிகிற நெருப்பு அந்த மாதிரி நினைச்சுக்காதீங்க. ஆண்டுடைய உக்கிரக்கோ உங்களுக்கு தெரியாது. வச்சிருக்கிறதே பிசாசுக்காக வச்சிருக்கிறது. அங்க போய் நீங்க நான் போய் சிக்கிட்டா என்ன கதின்னு கேக்குறேன். கிருபையின் ஆவியானவருக்கு விரோதமா நிக்காதீங்க, சுவிசேஷத்துக்கு விரோதமா நிக்காதீங்க, கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமா நிக்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் எச்சரிக்கை ஆண்டவர் வசனத்தின் மூலமா சொல்றார். வாசிங்க சகோதரி, முடிச்சிடுவோம். கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பா. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா ஒரு மனுஷன் நின்னுட்டானா அவன் பயங்கரமான தண்டனைக்கு நின்னுறான். அது நீங்க யோசித்து பாருங்க. வசனம் முடிக்குது. இது நியூ சப்ஜெக்ட், பரிசுத்த ஆவியானவர் சொல்லி என்னங்க யோசித்து பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை.
பரிசுத்தாவியனுக்கு நேராக நிக்காதீங்க. பரிசுத்தாவியனர் முன்னால வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்காது. பரிசுத்தாவியனர் தினந்தோறும் என்ன பண்ணுங்க, அனுபவிக்கணும், என்ன பண்ணுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஊழியக்காரங்க வாயை திறந்து ஆண்டோட நாமத்தை உயர்த்துங்க. Thank you Father, thank you Jesus, thank you Holy Spirit. இந்த நாவினால் என்ன பண்ணுங்க, ஆவியானவரே 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 இந்த சபையுமே நேசிக்கிற சபையாக மாற்றுங்க. உலக ஜனங்களுக்கு முன்பாக நம்ம பைத்தியக்காரன் தான் தெரியுங்க, ஆனா கர்த்தருக்கு முன்னால தான் நீங்க அழகா தெரியுங்க. ஒரு ஆமென் சொல்வீங்களா? ஏன்னா கிறிஸ்துவின் சுவிசேஷம் நிறைய பேருக்கு பைத்தியமா இருக்குதுன்னு சொல்லி வசனத்தை வாசிக்க இல்லைங்களா? ஏசப்பாவே ஏத்துக்கலையா, நீங்களும் நானும் ஏமாத்திரோன்னு கேட்கலாம். So we don't live for the world. உலகம் நம்ம என்ன செய்யும், அவங்க நம்ம என்ன சொல்லுவாங்க, பேய்களை ஓட்டிட்டு அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம வியாதிகளை சுகமாக்கிட்டு அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க நினைக்கிறத விட பரிசுத்தாவியை நம்ம பத்தி இந்த மாளுகையில் என்ன நினைக்கிறாருன்னு தான் பாருங்க, யோசித்து பாருங்க. இந்த கிருபையின் ஆவியானவரை துக்கப்படுத்தார். அந்த ஆக்கின ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு வசனம் சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? சோ பரிசுத்தாவியானவர் ஒரு நபர். சொல்லுங்க, பரிசுத்தாவியானவர் ஒரு நபர். திருத்துவை தேவத்துக்குள்ள அவர் ஒரு நபராக இருக்கிறார். அவர் பிதாவின் ஸ்தானமாக, குமாரனின் ஸ்தானமாக, பரிசுத்தாவினுடைய ஸ்தானமாகவே இருக்கிறார். ஸ்தானாதிபதிகள் இவர்கள் எல்லாம் விசுவாசிக்கிறவங்க என்னவா இருக்கிறாங்க, ஸ்தானாதிபதிகள். அவருக்கு ராஜ்யம், ராஜரீகம் இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க he is on his throne. பரிசுத்தாவினரை பத்தி இன்னும் வரப்போகிற நாட்கள் ஆழமான ரகசியங்களை நாம் என்ன பண்ணுவாங்க, நாம் பார்க்க போகிறோம். இது எத்தனை மாசம் போகுது தெரியாது, பட் நான் இங்க இருக்கிற எல்லாரையும் வேண்டிக் கொள்வேன், இந்த சப்ஜெக்ட் முடியறதுக்குள்ள ஒரு வாட்டி ஆகிலும் பரிசுத்தாவினர் சந்திக்கும்படியா கேட்கிறேன். அந்த அனுபவத்துக்குள்ள வாங்க. பரிசுத்தாவினர் உள்ள வரும்போது பாடி லைட்டா டச்டு என்ற வார்த்தை சொல்லும்போது அப்படியே சாயும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டிஃபரண்ட். அனுபவம் வேற, பரலோகத்துக்கு செல்கிற அனுபவமா மாறும். ஏன்னா பரிசுத்தாவினருக்கு என்னங்க, அப்பாவுடைய இருதயத்தெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார், ஆராய்கிற தேவனாக இருக்கிறார். சோ பரிசுத்தாவினர்கிட்ட கேளுங்க, ஐயா உண்மை நான் அனுபவிக்கணுமா, வரமா இருந்தாலும் சரி, கனிகளா இருந்தாலும் சரி, நான் அவைகளை அனுபவிக்கணும். கண்களை போய் நான் பிரார்த்தனை செய்வேங்க. எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த வேளைக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவியானவரே எங்களிடத்துல வாங்க, பரிசுத்தாவியானவரே எங்களிடத்துல வாங்க, பரிசுத்தாவியானவரே எங்க லைஃபை டச் பண்ணுங்க, பரிசுத்தாவியானவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொண்டு வாங்க. இது வரைக்கும் அந்த அனுபவம் இல்லாத இருந்தா எங்க வாழ்க்கை அந்த அனுபவத்தை கொண்டு வரும்படியா நான் பிரார்த்திக்கிறேன். பரிசுத்தாவியானவரே ராபந்தரபோ ஷெரே பேஸ்துரனாந்தரவா ஆண்டவரிடத்துல கேளுங்க, நவமான பாஷைக்காக கேளுங்க, வரங்களுக்காக கேளுங்க, கிருபைக்காக கேளுங்க, தயவுக்காக கேளுங்க, கர்த்தருடைய அந்யோன்யத்திற்காக கேளுங்க. பரிசுத்தாவியானவர் தொடுமானவரே, பரிசுத்தாவிய சபையை தொடுங்கானவரே, பரிசுத்தாவிய ஊழியர்களை தொடங்கானவரே, இந்த ஆண்டு ஆண்டவர் ஓப்பனிங்க ராஜா பரிசுத்தாவியனுடைய கையில ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, இதுவரைக்கும் கேட்காத அற்புதங்களை, இதுவரைக்கும் காணாத காரியங்களை, இதுவரைக்கும் செய்யாத காரியங்களை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. In the mighty name of Jesus, Lord, we welcome Holy Spirit. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில சபைகளை ஊழியங்களை வரபடியாக நான் பிரார்த்திக்கிறேன். வாங்க ஆவியானவரே, வாங்க ஆவியானவரே, வாங்க பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே நீங்க வாங்க ஆவியானவரே, எங்க லைஃபை நீங்க டச் பண்ணுங்க ஆண்டவரே. என் சபையானது ஒரு மருத்துவமனை சபையா மாற்றுங்க ஆண்டவரே. எங்க சர்ச் ஒரு ஹீலிங் சென்டரா மாத்துங்க ஆண்டவரே. எங்க சபையை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால வணங்கா கழுத்துள்ள சபையாக இல்லாம தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு சபையாக நீங்க மாற்றும்படியாக விசேஷமா நான் பிரார்த்திக்கிறேன் தகவனே. ஆவியானவர் இறங்கி வாங்க, ஜீவ நதியாக புறப்பட்டு வாங்க ஆண்டவரே. கணக்கால் அளவு இல்ல ஆண்டவரே, முழங்கால் அளவு இல்ல ஆண்டவரே. ஆண்டவரே நீதி நீதி முழுகிற அனுபவத்தை நீங்க கொண்டு வாங்க தகவனே. இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆண்டவரே, துவக்கத்தை நீங்க இருந்தீங்களே, இயேசு கிறிஸ்து இருந்தீங்களே, எங்களோடு இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். யோசப்பாவோட இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்க நான் பிரார்த்திக்கிறேன் ஆண்டவரே. ஊழியக்காரோடு இருக்க நான் ஜெபிக்கிறேன் ஆவியானவரே. வாங்க ஆவியானவரே, வாங்க ஆவியானவரே, வாங்க ஆவியானவரே. அந்த அனுபவத்துக்கு எங்களை கொண்டு போங்க ஆவியானவரே. Holy Spirit, we are so need of your in this hour, oh God. We are depending upon you, oh God. ஆண்டவரே, எங்களோட அட்வர்டைஸ்மென்ட் நீங்க தான் ஆண்டவரே, எங்களோட அட்வர்டைஸ்மென்ட் நீங்க தான் ஆண்டவரே.
அபிஷேகத்துக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தேவை ஆண்டவரே. நீங்க தான் எங்க வாழ்க்கையின் அட்வர்டைஸ்மெண்ட் தகவனே. இன்னும் பலப்படுத்துங்க, இன்னும் ஸ்திரப்படுத்துங்க. இந்த ஆண்டு இன்னும் கர்த்தருக்காக ராக்கியமாக ஆண்டவரே ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை சந்திக்க ஒரு கிருபை தருவீங்கன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அந்நிய பாஷையில பேசுற ஜனங்க நவமான பாஷையில பேசுங்க. ரெபேலு ராஷேகர நாந்தரபா. Let the words be put upon your mouth. கர்த்தருடைய வார்த்தைகளோட நாமல போடப்படுது இயேசுவின் நாமத்தினால். ராபாகா பாலாஷேரே ரெபேலா நாந்தேரே கலானாஸ்தரதரா லாபா லீதரா மாந்தேரே பீலாகால லீதரா. ஆவியானவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை தொடும்படியா நான் பிரார்த்திக்கிறேன், தொடும்படியா பிரார்த்திக்கிறேன், தொடும்படியா பிரார்த்திக்கிறேன், தொடும்படியா பிரார்த்திக்கிறேன் தகவல். ஆண்டவரே என்னோட வாழ்க்கையை என்னுடைய கரத்துக்களை ஒப்புக்கொண்டு எல்லாம் நீர்தானே தகவல், எல்லாம் நீர்தானே தகவல். என்னோட வாழ்க்கையின் துவக்கமும் முடிவும் நீர்தான் தகவல். இனிமேல் இந்த சப்ஜெக்ட் எங்க வாழ்க்கையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா மாற்றும். ஒரே ஒரு தேவ பிள்ளை விருசூடியா இருக்கக்கூடாது மாற்றம். யுத்த களத்துக்குள்ள யுத்த வீரர்களாக மாற்றுங்க. எங்களை எந்த நோக்கத்துக்காக அழைத்தீங்களோ அந்த நோக்கத்துக்கு எங்களை பாத்திரதாராக மாற்றும்படியா ஜெபிக்கிறேன். ஃபயர் 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 ராகவை ஷேகே துராந்தரவோ ஷாகஸ்தா. ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஆவியானவரே ஸ்தோத்திரம். என் சபையானவர் பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய சபையை மாற்றும். Dear loving Holy Spirit, Holy Spirit, Holy Spirit சபையை மாற்றும். பரிசுத்தாவியை நேசிக்கிற சபையை மாற்றும். பரிசுத்தாவியை நேசிக்கிற சபையை மாற்றும். பரிசுத்தாவியை நேசிக்கிற சபையை மாற்றும். என் சபை அநேகருக்கு ஒரு மருத்துவமனையா மாற்றுங்க. சொல்லுங்க, என் சபை அநேகருக்கு ஒரு மருத்துவமனையா மாற்றுங்க. பரம வைத்தியரே நீங்க தான் ஆண்டவர், பரம டாக்டரே நீங்க தான் தகப்பன். ஆண்டவரே நாங்க ஆண்டவர் செய்ய முடியாத விஷயத்தை நீங்க செய்ய முடிய தகப்பன். நீதி வலது கருத்துக்களை தாழ்த்தி ஒப்புக்கொண்டு பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வழி நடத்து, ஆசீர்வதிங்க, அரவணைங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நலத்துக்கு. ஆமென்.